சொல்ல என்ன மன்னிச்சிடுறா, நான் வந்து செஞ்சது தப்பு தான்டா, உனக்கு நான் வந்து நின்றுக்கணும், என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லி வந்து சேரன் வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நடு ரோட்ல வந்து பேசிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா வந்து சேரன் வந்து இல்ல, நான் வந்து உன்னை மன்னிக்கிறதாவே இல்ல, நான் வந்து எவ்வளவு நம்பினேன், எப்படியா இருந்தாலும் வந்து என் அண்ணன் வந்தா எனக்கு சப்போர்ட் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் அவ்வளவு தைரியமா நின்னேன். ஆனா நீ வந்து அவன் தப்பு செஞ்சுதானா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீயே என்ன அடிச்சல, நான் இனிமே அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், நான் மட்டும் இல்ல நிலாவும் அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க, நாங்க 2 பேரும் தனியாவே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டே இருக்காங்க. சொல்ல என்ன மன்னிச்சிடுறேன், என்ன ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லி வந்து கெஞ்சிட்டே போயிட்டே இருக்காங்க. என்ன விடுறான் அப்படின்னு சொல்லி வந்து புடிச்சு தள்ளுறாங்க. புடிச்சு கரெக்டா தள்ளுற நேரம் ஒரு லாரி வந்து சேரன் மேலேயே வந்து இடிச்சு வந்து செம்ம ஆக்சிடென்ட் ஆகுது. சேரன் பறந்து போய் விழுறாங்க. அப்ப சோழன் பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. என்ன நடக்குதுங்க, வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம், வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்க வந்து சோழன் வந்து வீட்டுல வந்து செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா எனக்காக வந்து நீ நிப்ப, எனக்காக நீ வந்து பேசுவ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து நீ என்ன பண்ணிருக்க, அவங்க சொல்றதா சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் கேட்டிருக்க. ஒரு அந்த பொண்ணு வந்து எனக்கு பயந்து நின்னா, அவ ஃபேமிலிக்காக பயந்து நின்னா. அப்பயுமே வந்து நான் சொல்லுமான்னு சொன்னபோது கூட அவ வாயை திறக்கவே கிடையாது. அப்ப கூட எனக்கு வலிக்கல. நான் என்னடா நம்ம காப்பாத்தின ஒரு பொண்ணு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பயம் எனக்கும் வலியோ எனக்கு இல்லனா. ஆனா என் ஃபேமிலி வந்துட்டாங்கிற ஒரு தைரியத்துல நின்ன. ஆனா நீ வந்தோன்னே என்ன சொன்ன, அவன் செஞ்சிருப்பான் தான் சார் அப்படின்னு நீ சொன்னல, அவங்க சொல்லும் போது கூட நீ வந்து அது எனக்காக ஒரு சப்போர்ட் பண்ணி பேசல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உன்னை சோழ வந்துட்டு இல்லடா நீ வந்து நிறைய தப்பு பண்ணிருக்கல அப்படின்றாங்க. ஆமாண்ணா, நான் வந்து திருடி இருக்கேன், அடி வாங்கியிருக்கேன், என்னென்னமோ பண்ணிருக்கேன், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா வந்து ஒரு நாள் கூட நான் நிலா விட்டு போகணும்னு நினைச்சது இல்ல. அந்த இது வந்து உனக்கும் தெரியும், நான் நிலா மேல எவ்வளவு லவ்வா இருக்கேன்னு உனக்கு தெரியும். உனக்கு தெரியும் இல்லடா பாண்டி, உன்கிட்ட தானே நான் நிறைய சொல்லி புலம்பிருக்கேன். ஆனா வந்து நீங்க 2 பேருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. இந்த விஷயத்துல வந்து என்ன வந்து இந்த மாதிரி நினைச்சிட்டீங்களா, அப்ப நான் நிலாவையும் லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழ்வே நீங்க எப்படி என்ன நினைச்சீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. பாண்டி வந்துட்டு இல்லடா அப்படி இல்லடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ நீ மட்டும்தான் வானதிக்கு ட்ரூவா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா, வானதி உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் அவளுக்கு வந்து உனக்கு அவ்வளவு சப்போர்ட் கேட்டேன், என் தம்பி அப்படி கிடையாதுமா அப்படின்ற மாதிரி நான் அவ்வளவு சப்போர்ட் கேட்டேன். ஆனா நீ அப்படி கிடையாது இல்ல, நீ வந்து என்னை விட்டு கொடுத்துட்டல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு பல்லவன் வந்துட்டு அண்ணா ஏதோ தெரியாம பேசியிருப்பாங்கண்ணா விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடேசன் வந்துட்டு நான் கூட அப்படிதான்டா நினைச்சேன், நீ அவன் பண்றதுதான் நான் கூட தான் நினைச்சேன், எல்லாரும் வந்து அந்த டைம்ல அப்படிதானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஓ நீயும் அப்படிதான் நினைச்சியா, அப்ப எல்லாருமே என்னை பத்தி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சோழன் திட்டாங்க. அப்படி இல்லடா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு நினைச்சிட்டான், சரி பரவாயில்ல விடுற அப்படின்றாங்க. என்னது பரவாயில்ல விடுனுங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னை வந்து ஒரு பொறுக்கின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் வந்து அதை கேட்டுட்டு பாத்துட்டு அமைதியா போகணும்னு நினைக்கிறீங்களா, என்னால முடியாது அப்படின்றாங்க. சேரன் வந்துட்டு சரிடா சாரிடா, நீமே வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சோழன் வேணாம் நான் விட்டு, நான் வந்து அப்பயும் வந்து நான் அந்த கல்யாணத்தை எதுக்கு தெரியுமா பாக்குறதுக்காக போனேன், என் அண்ணன் கல்யாணம் தான் நின்னு போச்சு, உங்க கல்யாணத்தை நினைச்சு நான் மனசார பாத்துக்கிறேன்னு நினைச்சுதானே நான் போனேன், ஒன்னு அந்த இடத்துல வச்சுதானே நான் நினைச்சுட்டு தான் போனேன், ஆனா வந்து நீ அப்படி நினைக்கலன்னா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு சரி இல்லை மன்னிச்சிடா, என்ன விட்டோட என்ன மன்னிச்சிடா, நான் வந்து நினைச்சது தப்பு தாண்டா, என்ன மன்னிச்சிடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல நான் வேணாம், நான் என்னால வந்து இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாது, வானிலை நம்ம வேற இடத்துக்கு போயிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எல்லாருமே வந்து அழுறாங்க. இல்லடா போகாத, எங்களை விட்டுட்டு போகாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, என்ன நம்பாத அந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, அப்ப எப்போதுமே வந்து எனக்கு என் மேல அந்த சந்தேக பார்வை உங்களுக்கு இருந்துகிட்டே தானே இருக்கும், இல்லன்னா எனக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த வழி எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும், என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, வானிலா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் வந்து எதுவுமே சொல்லாம வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு பாண்டி வந்துட்டு என்னன்னா அண்ணி கூட எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பல்லவன் சொல்றான், இல்ல அண்ணி வந்து போய் கொஞ்ச நேரத்துல வந்து அண்ணன் கோவம் கொஞ்சம் தனியும், அந்த டைம்ல சமாதானப்படுத்தி கண்டிப்பா கூட்டிட்டு வருவாங்க, அண்ணி வந்து பேசாம போறாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா நடேசன் வந்துட்டு இல்ல எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அவன் வந்து இனிமே திரும்பி வரவே மாட்டானோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டி வந்துட்டு நாங்க தான் அந்த சுச்சுவேஷன்ல என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டோம், இப்ப வந்து அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான், அப்ப நீங்களும் ஏத்தி விடுற மாதிரி நானும் கூட சந்தேகப்பட்டேன்னு சொல்றீங்களே, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், பெத்தவங்களும் நம்மள கூட பிறந்தவங்களும் நம்மள தானே நினைச்சிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் நினைச்சா நினைச்சிட்டு போட்டு நான் உண்மையதான் சொன்னேன் அப்படின்னு நடேசன் சொல்றாரு. உடனே வந்துட்டு பல்லவன் வந்துட்டு நான் அப்பவே சொன்னேன், நான் இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அவன் பண்ற ஆளுதான் சொன்னாரு, நான் கூட திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பாண்டியும் சரணந்திரன் இல்ல நம்ம பண்ணது தப்பு, என்ன ஆனாலும் வந்து நம்ம கூட பந்தவன் வந்து நம்ம விட்டு கொடுத்துருக்க கூடாது, அந்த டைம்ல என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒருவேளை நம்ம அடிச்சாவே விட்டுருவாங்களோன்னு நினைச்சுதான் நான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பல்ல வந்துட்டு இல்லனா தப்புனா, நீங்க வந்து அந்த டைம்ல வந்து இல்ல என் தம்பி அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட அண்ணன் இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்காது, அதுக்கு வந்து வேற மாதிரி வந்து பேசிட்டு வேற கார்ல வந்துட்டு இருந்திருக்கீங்க, இல்ல நான் தப்புனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே சரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் போயிட்டு நிலா வந்து ஃபோன் பண்ணோன்னா நம்ம போய் எங்க இருக்காங்களோ நேர்ல பார்த்து பேசி கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்றாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுறாங்க. மறுநாள் வந்து காலையில காமிக்கிறாங்க, சோழன் வந்து வேலைக்கு வந்து போறாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா வந்து சேரன் வந்து வந்துடுறாங்க. வந்தவன பார்த்து இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன மன்னிச்சிடறா, நான் செஞ்சது தப்பு தாண்டா அப்படின்றாங்க. இல்ல வேணாம், என்னை விட்டுருங்க, என்னால வந்து இதுக்கு மேல வந்து அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட
கூட இருக்க முடியாது. ஒருத்தன் மட்டும்தான் என் மேல நம்பிக்கை வச்சிருந்திருக்கான். பாண்டியோ நீங்களோ அப்பாவோ யாருமே என்ன நம்பாத போது நான் எதுக்கு அந்த வீட்டுல இருக்கணும்? என்னால இனிமே அந்த வீட்டுல இருக்க முடியாது. அப்ப இத்தனை வருஷமா வந்து என் மேல இந்த ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்திருக்குல்ல, என்ன பொறுக்கின்னு தான் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருக்கீங்கல்ல அப்படின்றாங்க. அதை கேட்டு சேரன் வந்துட்டு அப்படிலாம் நான் நினைப்பேனடா அப்படின்றாங்க. அப்படி நினைச்சுதானே அன்னைக்கு சண்டை போடும் போது நீங்களும் சேர்த்து சண்டை போட்டிருக்கீங்க. இல்ல அந்த டைம்ல கூட நீ வந்து சொல்லலையே என் தம்பி அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான்னு நீ சொல்லல. நீ அவனுக்கு சப்போர்ட் கேட்டு தானே பேசிட்டு இருந்திருக்க. நான் பண்ணிருப்பேன் சார், ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க சார் நீங்க சொல்றீங்கல்ல அப்படின்றாங்க. அது ஏதோ தெரியாம பேசிட்டேன்டா அப்படின்னு சொன்னது சேரன் மன்னிப்பு கேட்கிறாரு. இல்ல நான் வேணா விற்று என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே வந்து சேரன் வந்து காலை பிடிச்சு கெஞ்ச போறான். உடனே வந்து விடணும் அப்படின்னு சொல்லி வந்து விடுறாங்க. கரெக்டா ஒரு லாரி வந்து சேரன் மேலேயே வந்து ஏத்திடுது. ஒரு பறந்து போய் ரொம்ப தூரத்துல பறந்து போய் விழுறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் வந்து கத்திக்கிட்டே ஒரு அண்ணா அப்படின்னு சொல்லி வந்து கத்திக்கிட்டே போறாங்க. நான் எந்திரி, நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன், நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் எந்திரினான்னு வந்து தட்டி பாக்குறாங்க. ஆனா வந்து சேரன் வந்து கண்ணு திறக்கவே இல்லை. சோழா என்ன மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டே வந்து கண்ணு மூடிடுறாங்க. சோழன் வந்து அழுறாங்க, ரொம்ப கதறி அழுறாங்க. நான் என்ன மன்னிச்சிருந்தா என்னாலதான் நான் என்ன மன்னிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி வந்து கதறி அழுறாங்க. உடனே வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குன்னு வந்து நிலாவுக்கு போன் பண்றாங்க. நிலாவுக்கு போன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நிலா. அதுக்கு சோழன் வந்துட்டு அண்ணனுக்கு ஆக்சிடென்ட், அண்ணன் 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 அப்படின்ட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லுங்க சோழன் அப்படின்னு வந்து ரொம்ப கத்தி சொல்லும் போது அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே எந்த சைடு அப்படின்னு சொல்லி வந்து அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அட்ரஸ் கேட்டுட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி உடனே வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா வந்து அங்க வந்து ரொம்ப வந்து கான்சியஸே இல்லாம இருக்காங்க. இல்லங்க அவருக்கு வந்து சுயநினைவே இல்ல, நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், பாப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு சரி இந்த நேரத்துல யாருக்காச்சும் போன் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் போன் பண்ண சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. ஒருவேளை வந்து உங்க க்ளோஸ் ரிலேஷன் யாராச்சும் வந்தா கூட அவருக்கு வந்து சுயநினைவு திரும்பலாம் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா எல்லாருக்கும் வந்து சந்தா ஞாபகம் தான். அப்பாவுக்கு வந்து கால் வந்து போகவே மாட்டேங்குது. அனீஸ் வந்து போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு டைம் கடைசியா ஒரு டைம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி நிலா வந்து ட்ரை பண்றாங்க. அனீஸ் வந்து கால் அட்டன் பண்ணிடுறாங்க. கால் அட்டன் பண்ணோன்னா என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சேரன் அண்ணாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சந்தா ஞாபகமா இருக்காரு, சந்தா பேர் சொல்லிட்டே இருக்காரு, நீங்க சந்தா ஒவ்வொரு டைம் மட்டும் எப்படியாச்சும் கூட்டிட்டு வர முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அங்க வந்து சொல்றாங்க இல்லங்க இங்க வந்து சந்தாவுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு, மேரேஜுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, அவங்க வந்து கல்யாணம் இவ்வளவு சீக்கிரம் முடிவு பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல, கல்யாணத்துக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, நானே சேரன் பையாவுக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்றாங்க. உடனே நிலா வந்து கேக்குறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படியாச்சும் சந்தா வந்து தூக்கிட்டு போக சொல்லதான் வந்து கால் பண்ணலான்னு இருந்தேன், ஆனா எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த சீரியல் முடியுது. ஆனா ஒரு க்ளூ வந்து கொடுக்குறாங்க. சேரன் வந்து பீகார் கிளம்புற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.